காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள கண்ணாடி தயாரிக்கும் சென்கோபைன் நிறுவனத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொழிற்சாலையில் முதலமைச்சர் விஜயை வரவேற்க பேனர்களும் வைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் வருகையை முன்னிட்டு அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பேரிகார்டுகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுப்ராமன். வணக்கம் சுப்ராமன், விவரம். வணக்கம். சென்னை ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள சிப்காட் பகுதியில் அமைந்திருக்கிற சென்கோபைன் நிறுவனத்தில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பார்வையிட்டு வருகிறார். இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை இந்த நிறுவனம் என்பது 2000ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட நிறுவனம். இந்த நிறுவனம் சுமார் 177 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கிறது. இந்த நிறுவனத்தில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். தற்போது இந்த நிறுவனத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது ஆய்வு செய்து வருகிறார். குறிப்பாக அங்கிருக்கக்கூடிய ஊழியர்களுடன் அவர் அந்த நிறுவனத்தை பார்த்து வருகிறார். குறிப்பாக இந்த நிறுவனத்தில் 5 தொழில் உற்பத்தி மையங்கள் இருக்கிறது. இதில் 5வது தொழில் உற்பத்தி மையத்தில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது பார்வையிட்டு வருகிறார். இந்த நிறுவனத்தை பொறுத்த அளவில் உலக அளவில் மிகப்பெரிய கண்ணாடி உற்பத்தி வளாகங்களில் ஒன்றாக இந்த சென்கோபைன் நிறுவனம் என்பது கருதப்படுகிறது. இந்த நிறுவனத்தில் கட்டிடங்களுக்கான கண்ணாடிகள், சோலார் கட்டுப்பாட்டு கண்ணாடி, கார் கண்ணாடி, தீ பாதுகாப்பு கண்ணாடி, அதே போல கதவு ஜன்னல்களுக்கான இந்த கண்ணாடி உள்ளிட்டவை இந்த நிறுவனத்தில் தயாரிக்கப்படுகிறது. கண்ணாடி உற்பத்தியில் மிகப்பெரிய ஒரு பங்கை இந்த சென்கோபைன் நிறுவனம் என்பது வகிக்கிறது. இந்த நிறுவனத்தில் தான் முதலமைச்சர் தற்போது ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். முதலமைச்சர் பார்ப்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் தற்போது அந்த நிறுவனத்திற்கு வெளியே காத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மொத்தம் 3 இடங்களில் அவர் அந்த 3 இடங்களில் இருக்கிற இந்த நிறுவனத்தை பார்வையிட்ட இருக்கிறார். முதல் இடமாக ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த சென்கோபைன் நிறுவனத்தில் அவர் பார்வையிட இருக்கிறார். அதைத் தொடர்ந்து ஒரகடத்தில் உள்ள சிப்காட், அதே போல ஒரகடத்தில் இருக்கிற மற்றொரு நிறுவனத்தையும் முதலமைச்சர் இன்றைய தினம் பார்வையிட இருக்கிறார். அதற்கு முதல் இடமாக தற்போது ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த சிப்காட் பகுதியில் இருக்கக்கூடிய சென்கோபைன் நிறுவனத்தில் முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார். அவரோடு அதிகாரிகள் தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். முதலமைச்சருடைய வருகையை ஒட்டி இந்த நிறுவனத்திற்கு பலத்த பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. அதே போல முதலமைச்சரை வரவேற்கும் விதமாக அவரை வரவேற்று பேனர்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை பொறுத்தளவில் நிறுவனத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய 30 மீட்டர் தொலைவில் பேரிகார்டுகள் அமைத்து பாதுகாப்பு பணி என்பது மிக பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுமக்களை பொறுத்தளவில் முதலமைச்சர் இந்த தன்னுடைய பகுதிக்கு வரக்கூடிய காரணத்தால் அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக பெருமளவில் கூறியிருக்கிறார்கள். நம்ம ஒளிப்பதிவாளர் சரவணன் காட்டிக் கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்கலாம். பொதுமக்கள் சாலையில் மகனை திறந்து முதலமைச்சர் அந்த நிறுவனத்தை விட்டு எப்போது வெளியே வருவார், அவரை பார்க்க வேண்டும் என்று சாலையில் அதிக அளவில் கூறியிருக்கக்கூடிய காட்சிகளையும் போலீசாரை பொறுத்தளவில் அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய பேரிகார்டுகளை போட்டு அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக முதலமைச்சர் சுமார் அரை மணி நேரம் இந்த நிறுவனத்தை பார்வையிட இருக்கிறார் என்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய இந்த 5 அந்த தொழில் உற்பத்தி மையத்துல 5வது மையத்துல தான் தற்போது முதலமைச்சர் அவர் அந்த பார்வையிட்டு வருகிறார். சுமார் 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய இந்த சென்கோபைன் அந்த கண்ணாடி உற்பத்தி நிறுவனத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது தனது அந்த ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிறுவனத்தை பொறுத்தளவில் கண்ணாடி உற்பத்தியில் உலக அளவில் ஒரு மிகப்பெரிய கண்ணாடி உற்பத்தி வளாகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த நிறுவனத்தை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இந்த நிறுவனம் என்பது செயல்பட்டு வருகிறது. பல கிளைகள் இருந்தாலும் இந்த ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான இடம் என்பது இது ஒரு மிகப்பெரிய வளாகம் என்று கருதப்படுவதால் இந்த இடத்தில் முதலமைச்சர் அவர்கள் அந்த நிறுவனத்தை தற்போது பார்வையிட்டு வருகிறார். இங்கே வேலை செய்யக்கூடிய அந்த ஊழியர்களையும் முதலமைச்சர் இல்லை அவருடைய அந்த பார்வையின் போது அந்த ஊழியர்களையும் சந்தித்து வருகிறார். குறிப்பாக தொடர்ந்து ஒரகடத்தில் இருக்கக்கூடிய இன்னும் 2 நிறுவனத்துல முதலமைச்சர் பார்வையிட இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் தன்னுடைய இன்றைய தினத்தான அந்த ஆய்வை முடித்துக் கொள்ள இருக்கிறார். தற்போது போலீசார் முதலமைச்சருடைய வருகையொட்டி இந்த சென்கோபைன் நிறுவனத்துல
பலத்த பாதுகாப்பு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் பொறுத்தளவில் தற்பொழுது நிறுவனத்திற்கு உள்ளே சென்று பார்வையிட்டு வருகிறார்.